எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணா அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நோ. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸை வந்து மேனேஜர் அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து அக்கௌண்டிங் டீம் வந்து எக்ஸ்பென்ஸை வந்து அக்கௌண்டிங்கில் போஸ்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணதுல இருந்து அப்ரூவல் அண்ட் அக்கௌண்டிங் போஸ்டிங் வரைக்கும் கம்ப்ளீட் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது ஸோ அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஸோ அதில் வந்து ரெசிப்ட் அட்டாச் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் எக்ஸ்பென்ஸ் சப்மிட் பண்ணுறது, அப்ரூவல் செட்டப் அண்ட் அப்ரூவல் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அப்ரூவல் எக்ஸ்பென்ஸ் வந்து அக்கௌண்டிங்கில் எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி வந்து கிரியேட் பண்ண எக்ஸ்பென்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து நியூவாகவே கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து இதில் வந்து வேறு யூசர் லாகின் பண்ணியிருக்கேன். நான் இங்கே நியூ கொடுத்துட்றேன். நியூ கொடுத்து ஒரு எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் வந்து ட்ராவலிங் அண்ட் அக்கமடேஷன் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இல்லை ஃபுட் எக்ஸ்பென்ஸ்னா ஃபுட் எக்ஸ்பென்ஸ் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத டேக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் இங்கே எவ்வளோ ஃபுட் எக்ஸ்பென்ஸ்க்காக ஆனிச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நான் 1000 அப்படின்றத கொடுத்துட்றேன். இங்கே இன்க்ளூடட் டேக்ஸா இல்லையான்றது செட் பண்ணணும். ஸோ இதில் மேனேஜர் வந்து வேற ஒரு லாகின் கொடுத்துருக்கேன். ஸோ எம்ப்ளாயி யாருன்னா மேனக்கா, இது என்னோட லாகின் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச்சு ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நான் இங்கே அட்டாச் கொடுக்குறேன். ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ டாக்குமெண்ட் பீயிங் டிஜிட்டலைஸ்டுன்னு வருது, அட்டாச் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பரான ரெசிப்ட் வந்து அட்டாச் பண்ணுங்க, அதாவது அட்டாச்மெண்ட்டாக அட்டாச் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நான் சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இங்கே சப்மிட்னு கொடுத்தோம்னா இங்கே சப்மிட்டட் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் அப்ரூவ் ஆகணும், போஸ்டட் ஆகணும், பெய்ட் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜஸ்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த அப்ரூவல் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து யூசர்ஸ்க்கு வந்து ஒரு அப்ரூவல் ஆக்சஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாதான் இவங்களால அப்ரூவ் பண்ண முடியும். ஸோ யோடோல வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு யூசருக்கு வந்து அப்ரோப்ரியேட்டான எக்ஸ்பென்ஸ் ஆக்சஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். யூஸ்வலாக வந்து இது மேனேஜர் ஆர் கன்சர்ன்ட் அப்ரூவருக்கு மட்டும் இந்த எக்ஸ்பென்ஸ் அப்ரூவல் பெர்மிஷன் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது, இது வந்து யூசர் லாகின். நான் ஒரு மெயின் லாகின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெயின் லாகின்ல பார்த்தீங்கன்னா நான் இப்போ எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எம்ப்ளாயில நான் மேனக்கா அப்படிங்கிற என்னோட எம்ப்ளாயி லாகின் ஓப்பன் பண்ணி, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இங்கே எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து யாரை நீங்கள் வந்து அப்ரூவராக செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செட் பண்ணணும். ஸோ இந்த செட்டப் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுல எந்த அப்ரூவலும் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா எம்ப்ளாயும் வந்து அவங்க தான் அப்ரூவர். ஸோ அவங்களே அப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஸோ நான் இங்கே மேனேஜர் பர்டிகுலராக செட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் இந்த அப்ரூவல் கான்செப்ட் வந்து உங்களுக்கு போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இப்போ எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். நான் இப்போ மெயின் லாகின்க்கு வந்துடுறேன். மெயின் லாகின்ல வந்து இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ்குள்ள போகலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் டு ப்ராசஸ் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். இங்கே வெயிட்டிங்கில் 2 இருக்குது. ஒன்று வந்து நான் ஆல்ரெடி டெஸ்ட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி பார்த்தது, இன்னொன்று ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ போட்ட எக்ஸ்பென்ஸு. ஸோ நான் இதில் போயிட்டு ஜஸ்ட் இதில் வேலிடேட் செக் பண்ணிவிட்டு நான் இங்கே அப்ரூவ் பண்ணலாம் இல்லை ரெஃப்யூஸ் பண்ணலாம், 2 ஆப்ஷன் எனக்கு இருக்கும். ஸோ நான் இதில் வந்து அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ நான் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத மட்டும் அப்ரூவ் பண்ணிடுறேன். ஸோ இதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது அப்ரூவ் ஆகல, இன்னொரு எக்ஸ்பென்ஸ். ஸோ இது மை எக்ஸ்பென்சஸ்ல எதுவும் இல்லை. நான் இந்த ஃபுல்
ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது இப்போ அப்ரூவ் ஆகி ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பென்ஸ் கணக்கில் உங்களுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் வந்து மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அக்கௌண்டிங்ல போஸ்ட் பண்றது. ஸோ அப்ரூவ்டான எக்ஸ்பென்ஸை வந்து அக்கௌண்டிங் ஜேர்னல்ல போஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ அது வந்து இப்போ அக்கௌண்டிங்ல யூசர் அப்ரூவ்டு எக்ஸ்பென்ஸா, சாரி, இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து அக்கௌண்டிங், நான் இங்க போஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா இது ஆல்ரெடி நான் வந்து இது எந்த ஜேர்னல்ல வந்து போஸ்ட் ஆகணும் அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஜேர்னல் எடுத்துட்டு வருது. நீங்க இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வேற ஜேர்னல்ல போஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து அப்ரோப்ரியேட்டான ஒரு ஜேர்னல் டைப் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜேர்னலை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க அதுல கூட போஸ்ட் பண்ணிக்கலாம். ஜேர்னல் கிரியேஷன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பர்ச்சேஸ் அப்படிங்கிறதே செலக்ட் பண்ணி இங்கே போஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பில்லா போஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணாம், எனக்கு ஜேர்னல் டைப்ல போஸ்ட் ஆகணும்னா சிம்பிள் தான். இந்த ஜேர்னல் டைப்புக்கு பதிலாக வேற ஜேர்னல் டைப் கிளிக் பண்ணணும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா பில் ரெஃபரன்ஸ் யார் நேம்ல உங்களுக்கு போஸ்ட் ஆகுது, ஸோ இது எதுக்காக அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பில் எடுத்துட்டு வந்துருச்சு. நான் இங்க பே அப்படின்றது சாரி, இது பில் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்க எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு காட்டும், ஜேர்னல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ்ல வந்து எம்ப்ளாயி வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை சப்மிட் பண்ணுவாங்க. தென் வந்து மேனேஜர் ரிவ்யூ பண்ணிட்டு அப்ரூவா இல்லை ரிஃப்யூஸா அப்படின்றத பண்ணுவாங்க. தென் வந்து அக்கௌண்டிங்ல வந்து எக்ஸ்பென்ஸா போஸ்ட் ஆகும். ஜேர்னல் என்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கா வந்து ஓடோ எக்ஸ்பென்ஸோட அப்ரூவல் அண்ட் அக்கௌண்டிங் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்பென்ஸ் சப்மிட் பண்ணுறது, அப்ரூவல் ஆக்சஸ் செட்டப், மேனேஜர் அப்ரூவல், தென் வந்து அப்ரூவல் எக்ஸ்பென்சஸ் வந்து அக்கௌண்டிங்ல போஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.